செங்கல்பட்டு மதுராந்தகம் அருகே புலம்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு உட்கொண்ட 2 மாணவிகளுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட உணவை சாப்பிட்ட 2 மாணவிகளுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. உடல்நிலை பாதிக்கப்பட்ட 2 மாணவிகளும் மேல் சிகிச்சைக்காக மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 2 மாணவிகளிடம் ஆர்டிஓ விசாரணை நடத்தி வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம். தற்போது மாணவிகளின் நிலைமை எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக. வணக்கம் வினிதா. மதுராந்தகம் அருகே நடுநிலைப் பள்ளியில் காலை உணவை உட்கொண்ட 2 பள்ளி மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த புலம்பாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் சுமார் 153 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இன்று காலை முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் அந்த பள்ளியில் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்ட முதல் 5 மாணவிகளில் உணவை உட்கொண்ட 6ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி ரோஷினி மற்றும் லஷானா என்ற 2 மாணவிகளுக்கு திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. உடனடியாக பள்ளி நிர்வாகம் புலம்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். அந்த சிகிச்சை பெற்ற 2 மாணவிகளையும் மேல் சிகிச்சைக்காக மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பள்ளி மாணவர்கள் காலை உணவு திட்டத்தில் சாப்பிட்டதால் உடல் ஒவ்வாமை ஏற்பட்டதா அல்லது வேறேனும் காரணமா என மதுராந்தகம் தனி வட்டாட்சியர் சரவணன் தலைமையில் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாணவிகள் இருவரையும் மருத்துவமனையில் நலமுடன் இருக்கின்றனர். இதனால் பள்ளி மாணவர்கள் படிக்கும் சக மாணவர்கள் மத்தியில் அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.